வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சில வீடியோஸாக நம்ம இண்டெக்ஸ் ஃபண்ட், இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங், இண்டெக்ஸ் இடிஎஃப்லாம் பற்றி நம்ம பார்த்துட்டு வந்தோம். இப்போது இண்டெக்ஸ் ஃபண்டில் நம்ம பெஸ்ட்டான ஒரு 4 ஃபண்ட்ஸ் என்னென்ன, அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் எப்படி அண்ட் அதோட டிஃப்ரென்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினர் இல்லை நியூ இன்வெஸ்டர்னு அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். பொதுவாக இண்டெக்ஸ் ஃபண்டை செலக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 3 க்ரைட்டீரியா இருக்குது. இந்த 3 க்ரைட்டீரியாவை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ணால் நம்மளுக்கு அந்த ஃபண்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 3மே காமன் க்ரைட்டீரியா தான். ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அண்ட் செகண்ட் க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் எரர், தேர்டு க்ரைட்டீரியா AUM அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்ஸ். இந்த 3 க்ரைட்டீரியா யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியாவான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு அந்த ஃபண்டு ரொம்பவே பெட்டரான ஃபண்டு. அண்ட் செகண்ட் க்ரைட்டீரியாவான ட்ராக்கிங் எரர் பார்த்தீங்க அப்படின்னா, நிஃப்டியோட ரிட்டர்ன்ஸ்க்கும் இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ்க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை ட்ராக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த ட்ராக்கிங் எரர் யூஸ் ஆகுது. அண்ட் தேர்ட் AUM அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இது ஒரு பர்டிகுலர் கம்பெனி ஹோல்ட் பண்ணியிருக்கிற அசெட்ஸோட கரண்ட் மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறத டினோட் பண்ணுறது தான் இந்த அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த 3 க்ரைட்டீரியாவும் நம்மளுக்கு எல்லாம் நம்ம ஃபண்டை செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போது நான் UTI, HDFC, நாவி, டாட்டா இந்த 4 பெஸ்ட் நிஃப்டி கம்பெனியை எடுத்து உங்களுக்கு இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, ட்ராக்கிங் எரர், AUM எப்படி டிஃபர் பண்ணியிருக்கிறாங்க, எப்படி நம்ம செலக்ட் பண்ணலாம், என்னென்ன மாதிரி மார்க்கெட்டில் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த 4 கம்பெனிஸ் அண்ட் அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, ட்ராக்கிங் எரர், அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்ஸ்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை பார்த்துட்டு வாங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் இருக்க இந்த 3 வேரியபிள்ஸ்க்கும் சில லிங்கேஜஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ சில புது ஃபண்டுக்கு கம்மியாக வச்சுருப்பாங்க. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்படி கம்மியாக இருக்கும்போது நம்மளாம் என்ன பண்ணுவோம், இந்த கம்மியாக எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கிற ஃபண்டை நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ அதில் மற்ற ட்ராக்கிங் எரர் அப்புறம் AUMலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை கம்மியாக வைக்கிறதே ஒரு மார்க்கெட் டாக்டிஸ் தான். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை கம்மியாக வச்சு AUM அதிகமாக வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நம்மளும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ணணும். அதுவே நம்மளுக்கு AUM அதிகமாக இருந்துச்சு, அதிகமாக இருக்குது அப்படின்னா அது நம்மளுக்கு நல்ல அட்வான்டேஜ். ஸோ ட்ராக்கிங் எரர் நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். ட்ராக்கிங் எரர் நம்மளுக்கு அந்த கம்பெனியோட, அந்த ஃபண்டு கம்பெனியோட ஹிஸ்ட்ரியை வச்சு தான் ட்ராக்கிங் எரர் கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் இந்த 4 கம்பெனி, அதாவது UTI, HDFC, நாவி, டாட்டா இந்த 4 கம்பெனியும் உங்களுக்கு பார்த்தாலே ஈஸியாக புரியும். ஒரு ஃபண்டோட ப்ராட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை கம்மியாக வச்சு, ட்ராக்கிங் எரரை கம்மியாக வச்சு, AUM அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணி வைப்பாங்க. எல்லாரும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வச்சு, அதாவது இந்த காமன் க்ரைட்டீரியா நம்ம சூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வச்சு நம்ம ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணக்கூடாது, ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணக்கூடாது. பேலன்ஸ் உள்ள ட்ராக்கிங் எரர், AUM ரொம்பவே முக்கியமானது. இந்த 3 விஷயத்தையும் நம்ம பார்த்து எது நம்மளுக்கு சூட்டபிளாக இருக்குது, எந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.